பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே இங்கே கிமு 605 முக்கியமான வருடமாகும். ஏனென்றால் உலக ஆதிக்கத்தை பெறப்போகும் 4 ராஜ்யங்களின் தொடக்கத்தை நேபுகாத் நேச்சாரின் அரசாட்சி குறிப்பிட்டு காட்டுகிறது. அதை தானியேல் 2வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். 23 வருடங்களாக எரேமியா உண்மையோடு பிரசங்கித்தார். ஆனால் மக்களோ செவி கொடுக்கவில்லை. விக்கிரக ஆராதனையிலிருந்தும் பாவ வழியிலிருந்தும் விலகும்படி மக்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். அவர்கள் தங்கள் வழிகளிலே பிடிவாதமாய் இருந்தார்கள். யூதாவை எச்சரித்த தேவன் வேறு சில தீர்க்கதரிசிகளையும் அனுப்பியிருந்தார். அவர்களில் உரியா, செப்பனியா, ஆபகுக் ஆகியவர்களும் அடங்குவர். இரட்சிப்பை அருளும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எவ்வளவுதான் உண்மையோடு சாட்சி பகர்ந்தாலும் சில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து தங்களுக்கு தாங்களே அழிவை உண்டாக்கி அதற்கினராய் கடந்து போவார்கள் என்பது உண்மை என்று இந்த எரேமியாவின் அனுபவம் உறுதிப்படுத்துகிறது. கடைசி நாட்களிலே வேதத்தின்படியான விசுவாசத்தை புறக்கணித்து தேவனுடைய நீதி நியமத்தின்படி வாழ மறுக்கிறவர்களை தேவ வார்த்தைக்கும் தேவனுக்கும் உண்மையாய் வாழ்பவர்கள் கண்டு அங்கே துக்கப்படுகிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற எரேமியாவினுடைய தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 70 ஆண்டுகள் யூதா நாடு கடத்தப்பட்ட நிலைமையில் இருந்தது. யோயாக்கீம் ராஜாவின் 4ஆம் ஆண்டு இந்த 70 வருஷ காலம் தொடங்கியது. கிமு 605 ஒரு கூட்ட ஜனம் சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் சென்றார்கள். கோரேசு ராஜாவின் ஆணையின்படி கிமு 538ஆம் ஆண்டு சிலர் தங்கள் தேசத்துக்கு திரும்பினார்கள். இங்கே பாபிலோனின் கொடூரமான பாவ செயல்களுக்கு தக்கதாக தேவன் அவர்களுக்கு பலனளிப்பார் என்று தீர்க்கதரிசனம் எரேமியாவினால் சொல்லப்பட்டிருந்தது. மகிமை உண்டாவதாக. தன்னுடைய தீர்க்க தரிசனம் மக்கள் மனதை புண்படுத்தி அவரிடமிருந்து எதிர்ப்பு வெளிப்படுத்தும் என்று அறிந்த எரேமியா தேவனிடமிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட சில கடினமான வார்த்தைகளை சொல்லாமல் அடக்கிக் கொள்ள நினைத்திருக்கலாம். தேவனோ ஒரு வார்த்தையை கூட மறக்காமல் பேசும்படி அவனிடம் கூறினார். நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளின்படி பேச வேண்டும் என்று சொல்லி 26வது அதிகாரத்திலே ஆண்டவர் கற்பித்தார். அங்கே 8வது அதிகாரத்திலே சகல ஜனங்களும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவர்களெல்லாம் எரேமியா சொல்லி முடித்த பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அதை பிடித்து நீ சாக வேண்டும் என்று சொல்லி அங்கே மரணத்துக்கு நேராய் எரேமியாவை கொண்டு போவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே
அங்கு ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களும் சகல ஜனங்களின் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி நகரத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்னான் என்று குற்றம் சாட்டினார்கள். அங்கே எரேமியா எல்லா பிரபுக்களையும் ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். இதோ உங்கள் கையில் நான் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமா இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லி தன்னையே எரேமியா இந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தான். தேவசாமியும் உண்டாவதாக. இங்கே எரேமியாவுடைய வாக்குமூலத்தை கேட்ட அதிகாரிகள் மக்களும் அவனை ஆதரித்து ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்தார்கள். எரேமியாவை ஆதரித்த சில மூப்பர்கள் நீதியாய் அரசாண்ட எசேக்கியா ராஜாவின் செயலிலிருந்து கொடிய ராஜாவை யோயாக்கீன் செயலிலிருந்தும் உதாரணங்கள் காட்டி அவனுக்காக பரிந்து பேசினார்கள். 27வது அதிகாரத்திலே யூதா நேபுகாத்நேச்சருக்கு ஊழியம் செய்யும் என்று சொல்லப்படுகிறான தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிர்களையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டி கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் பத்திர ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோன் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டான். பூமியையும் மனுஷனையும் பூமியில் உள்ள மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினால் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுத்தேன். இப்பொழுதும் தேசங்களெல்லாம் என் ஊழியக்காரனை நேபுகாத்நேச்சார் என் பாபிலோன் ராஜாவிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதான ஒரு காரியம். கதிரசாமி உண்டாவதாக. யூதாவுக்கு எரேமியா தனது தீர்க்கதரிசன ஆலோசனையாக பாபிலோனின் அதிகாரத்தை கீழ்ப்படியும்படியாக பாபிலோனிலிருந்து தேவன் கொண்டிருந்த அந்த சித்தத்துக்கு எதிர்த்து நிற்காமல் இருக்கும்படி பாபிலோனை எதிர்த்து போராடினால் பயங்கரமான கஷ்டங்களையும் தோல்விகளையும் அணிவிப்பார்கள் என்பதையும் எச்சரிக்கையாக சொன்னார். தங்களது எதிரிகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் என்று பாபிலோன் நுகத்தை உடைத்தெறிந்து விட்டனர் என்றும் கள்ளத்திற்கு திசையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எரேமியாவோ அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறி வந்தான். யூதாவின் மேலும் சுற்றில நாடுகள் மேலும் பாபிலோனுடைய ஆதிக்கம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். கிமு 27வது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் பொருட்கள் பாபிலோன் கொண்டு போகப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது சர்ம தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக. கர்த்தர் பரிசுத்தமாக மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.